வயநாட்டில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவில் 143 பேர் பலியாகியுள்ளதாக அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வெளியாகியுள்ளது. இன்னும் நூற்றுக்கணக்கானோர் வெள்ளத்தில் சிக்கியிருக்கலாம் என பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பாதுகாப்பு மற்றும் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ள அரசு நிறுவனங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளுக்காக வயநாட்டில் இந்திய ராணுவம் சுமார் 300 பணியாளர்களை நிறுத்தியுள்ளது. மேலும் 140 பேர் தயார் நிலையில் உள்ளதாக தெரிவித்துள்ளது. தேசிய பேரிடர் மீட்பு படை மற்றும் ராணுவத்திற்கு உதவ கடற்படை குழுக்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் அணி திரட்டப்பட்டுள்ளது. இப்பகுதியில் பெய்த இடைவிடாத கனமழையால் நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. வயநாட்டில் கடந்த 4 மணி நேரத்தில் மட்டும் 3 நிலச்சரிவுகள் ஏற்பட்டுள்ளதோடு மாநிலத்தில் 24 மணி நேரத்தில் 372 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அடுத்த 2 நாட்களுக்கு வயநாடு மற்றும் பல மாவட்டங்களில் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இடுக்கி, திருச்சூர், பாலக்காடு, மலப்புரம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர் மற்றும் காசர்கோடு மாவட்டங்களுக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பத்தினம்திட்டா, ஆலப்புழா, கோட்டயம் மற்றும் எர்ணாகுளம் ஆகிய 4 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கேரள முதல்வர் பினராயி விஜயனுடன் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி LDF அரசுக்கு அனைத்து உதவிகளையும் செய்வதாக உறுதியளித்துள்ளார். மேலும் பாஜக தலைவர் JP நட்டா கட்சி தொண்டர்கள் மீட்பு பணிகளில் உதவுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த துயர சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு சுமார் 2 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என்றும் மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 50,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் பிரதமர் அலுவலகம் அறிவித்துள்ளது. நிலச்சரிவுகளால் தங்கள் வீடுகள் மற்றும் உறவுகளை இழந்து தவிக்கும் வயநாடு மக்களுக்காக பிரார்த்தியுங்கள்.